எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். முதல் விஷயம், மேஷராசி நண்பர்களுக்கு வீடு மாறும், இடம் மாறும். அதாவது புது பிரான்ச்சு, புது வீடு, புது இடம், புது ஜாபு, புது பாஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றத்துக்குரிய ஒரு காலமாக இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க இருக்கப்படுது. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் இவங்க லைஃப் மாறுறதுங்கிறது கண்கூட பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய அக்டோபருக்கு அப்புறம் மேஷத்துக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். அதாவது வரக்கூடிய தை 2027 தை மாதம் மேஷராசி நண்பர்கள் நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த சென்ட்ரல் நடக்கிறது எல்லாமே கமர்ஷியலான விஷயங்களாக இருக்கும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, ஒரு கடை ஆரம்பிக்கிறது, உணவகம் ஆரம்பிக்கிறது, பொட்டிக் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு புது கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் தான் இந்த காலகட்டங்களுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போயிடுவாங்க. சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதில் மெயினாக விவசாயத்தில் பெரிய புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி நண்பர்கள் மூலியமாக ஏற்படும். மேஷத்தில் பிறந்த பல பேர் விவசாயம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த சொந்த பந்தங்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் முடிஞ்சிடும். விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ 7.5 சனி ஆரம்பிச்சிடுது, வாக்கியத்தின் பிரகாரம் சனி வேறு உள்ளே வந்துச்சு, திருக்கணித்து ஆல்ரெடி 1 வருஷம் ஆச்சு, ஒன்றும் இல்லை, லைட்டாக அலைச்சல் கொடுக்கும், நிறைய லோன் வாங்க வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அது அவங்க பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். வீட்டில் யாரெல்லாம் மதர் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். செஸ்ட் பிரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். வரக்கூடிய டிசம்பருக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது 2026 டிசம்பருக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். மேஷத்துக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் தான்மா. ஓகே சார், இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு சார் நல்லது? மெயினாக நான் சொல்லக்கூடியது, ஒரு ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. மெயினாக மந்த்ராலய மகான், கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ ஒரு ராகவேந்திர சுவாமியோடைய ஒரு கோவிலுக்கு மடத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது. அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க, ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது அந்தளவுக்கு கடனில் மூழ்கி இருக்கேன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து பௌர்ணமி திதி காலையில், பௌர்ணமி அன்னைக்கு காலையில் ஒரு நதியில் போய் குளிச்சுட்டு போய் நீங்கள் சுவாமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். கர்மா எப்போ கழிவுனா நீங்கள் நதியில் குளிக்க தீரும். அதனால தான் இவ்வளோ நதிகள் இருக்கிறது. சந்திர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, குரு போய் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா சூப்பர். அதே மாதிரி ரொம்ப, அதாவது ஃபேமிலிக்குள்ளே ஒரே சங்கடமாக இருக்குது, கொஞ்சம் கூட அந்நியம் இல்லைன்னா திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்தாங்கன்னா சூப்பராக மாட்டோம். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 கடலில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். மேஷத்துக்கு ரொம்ப நல்லா. இந்த மேஷராசியை பொறுத்தவரையிலும் ஒரு 60லேருந்து 70 மதிப்பெண்கள் நல்லாவே கொடுக்கலாம். நிறைய பேர் சார் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படிங்கிற பயம்தான் மேஷராசிக்கு நிறைய இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சனி நீச்சம் பெறக்கூடிய ராசி மேஷராசி. செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடியவர், சூரியன் உச்சமாகக்கூடியவர். இந்த மேஷராசியை யாருமே எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சண்டைக்கு நான் ரெடி, சமாதானத்துக்காக அதுக்கும் நான் ரெடி, எல்லாத்துக்கும் நான் ரெடி வாம்பாங்க. ஆனால் யாராவது முதுகில் குத்திட்டாங்க, கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க, அன்பாக பேசி மயக்கிட்டாங்க, என்னை வஞ்சகம் பண்ணிட்டாங்க, என்னை சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் மேஷராசி மாட்டிக்கும் பயங்கரமாக. அன்பு பாசத்தில் மேஷராசியை ஜெயிச்சாதானே ஒழிய சண்டை போட்டு கலாட்டா பண்ணி பேசி ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி வீட்டில் ஒன்று இந்த சிங்க்கு, பாத்ரூம், மாடி படிக்கட்டுகள், கட்டுமான அமைப்புகள், கட்டிடங்கள், ஏதாவது ஒரு செவரையாவது டெமாலிஷ் பண்ணிட்டு திருப்பி ஒன்று பண்ணலாம். தரையை பேத்துட்டு திருப்பி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சின்னதாக பண்ண வேண்டிய அமைப்பு, இல்லை வாசலில் பிளாட்ஃபார்ம் போடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி நீச்சமாகும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற அமைப்பு தான். அப்போ இந்த சனி மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காக உண்டு. சுப விரயம் கண்டிப்பாக இருக்கும். பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்காவது இவங்க உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை, பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்காவது ஒரு மங்கள காரியத்துக்கு முன்னாடி நின்று பொறுப்பேற்று எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். ஈரமான இடங்களில் நடக்கும் பொழுதும் சரி, மாடி படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் பொழுதும் சரி,
மிகுந்த கவனம் தேவை. வீட்டில் நிறைய இடத்துல ரப்பர் மேட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இந்த ரப்பர் மேட் அடியில் கருப்பாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா வழுக்காது அப்படிங்கிறது தான். இப்போவே இந்த 3 மாதத்துலேயே நிறைய மேஷராசி நேயர்கள் வந்து, சார் கால் நீங்கள் சொன்ன மாதிரி அடிபட்டுருச்சு, காலில் எனக்கு இந்த இடத்துல சுளுக்கு விழுந்துருச்சு, காலில் எனக்கு வந்து கட்டு போட்டுட்டாங்க, எனக்கு வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி காலில் எண்ணெய் தேய்ச்சி போயிட்டுருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோன் கால் மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்து. இதே போலவே கால் பாகம் இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே, இந்த பரோபவ ஆண்டு முடிகிற வரைக்குமே மிகுந்த கவனம் அப்படிங்கிறது இருக்கும். மேஷராசிக்கு கண்டிப்பாக ஜூன் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளவே கடல் கடந்து சுப செய்தி வரக்கூடிய நிலை. எந்த மேஷராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, சார் படிக்கிறதுக்காக நான் ஃபாரின் ட்ரை பண்ணுறேன், எஜுகேஷன் லோன் சேங்ஷன் ஆகி அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். சார் ஏதோ போர்லாம் நடக்குதுன்னு சொல்கிறேன், எந்த போர் நடந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணிட்டு சூப்பராக போயிட்டு வரக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். அதே மாதிரி நடுத்தர வயது கொண்ட மேஷராசி நேயர்களுக்கு ஒரு சொத்து அமையிறத கண்கூடாக பார்க்கலாம். எப்படி 2 வீலர் வச்சுருக்கிறவங்க ஒரு 4 வீலர், 4 வீலர் வச்சுருக்கிறவங்க ஒரு 7 சீட்டர், அதுவும் எஸ்பெஷலாக மாருதி நிறுவனம். மாருதினா என்ன? ஆஞ்சநேயர். சனியோட விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா ஆஞ்சநேயர். அந்த மாருதி சார் மாருதியில் தான் கார் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்கிற கேள்வி மேஷராசி நேயர்கள்ட்ட இருக்கும். குடும்ப உறவுகளை சமாதானம் பண்ணுறதுலையும் சரி, குடும்ப உறவுகளுக்காக விட்டு கொடுத்து பேசுகிறதுலையும் சரி, மேஷராசி நேயர்கள் ரொம்ப கில்லாடி. அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப ஏங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக அதிகம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, இதற்கான விரயம், கிரெடிட் கார்டை தைரியமாக தேக்கிறதுலையும் சரி, கிரெடிட் கார்டோட டியூ டேட் அன்றைக்கி பணம் கட்டுறதுலையும் சரி, ஒரு கடன் வாங்கி அதை ரொட்டேஷன் பண்ணுறதுலையும் சரி, அந்த கடனுக்கான தவணையும் தேதியவும் வட்டியவும் சொல்லி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. தைரியம்தான். அதே மாதிரி இன்றைய கடன் நாளைக்கு ரொக்கம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வரவுக்கு பஞ்சம்ங்கிறது மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. கால் பாகம் அடிபடக்கூடிய தருணம்ங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். ஒரு நெகமாவது பேரும் ஒரு சின்ன கீறலாவது கால் பாகத்தில் இருக்கும். அதுவும் ஒரு இரும்பு பொருளாலேயோ இல்லை தார் ரோட்லேயோ இல்லை மாடி படிக்கட்டுகள் ஏறி இறங்குறதுலையோ இல்லை ஈரமான இடத்துலையோ இருக்க வேண்டிய பாதிப்பு அப்படிங்கிறதும் மேஷத்துக்காக இருக்கும். மேஷத்துக்கு ஒரு 60-70 மதிப்பெண்கள் நம்ம கண்ணை மூடிட்டு நிச்சயமாக போட்டுடலாம். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம்ங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. அதே மாதிரி டாப் அப் லோன், டேக் ஓவர் லோன், அந்த வாகனத்துக்கான கடன் அப்படிங்கிறதும் மேஷராசி நேயர்கள் கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய நிலை பார்க்கலாம். பெற்றோர்கள் பெரியோர்கள் தேகத்திலையும் நல்ல சுப செய்திகள்ங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு பரிகாரம் தான் நீங்க அடுத்து கேட்பீங்க கண்டிப்பா. இதுக்கு என்ன அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன், மாருதி அப்படின்னு. மாருதினா ஆஞ்சநேயரோட வழிபாடு. நாமக்கல் ஆஞ்சநேயர்கிட்ட தங்கமலர் அர்ச்சனை, அபிஷேகம், இன்னும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரார்த்தனை பண்றது, வேண்டுறது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்கள் அதை கேட்க போறீங்கன்னு தெரியுது. அதனால தானே ஒரு ஜோசியரை உட்காந்து வச்சு நம்ம கேட்குறது, ஐயா அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு மேஷம். சித்திரை மாதம் வருகின்ற போது சூரியன் அங்கே வராரு. அப்போ அவர் அந்த ராசிக்குள்ள உச்சம் அடைகிறார். அதே நேரத்தில் எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு தகவல் என்னென்னா, ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அனைவருக்கும் ஒரு நல்ல தகவலை சொல்கிறான். எல்லோரும் என்னென்னா, ராகு அங்கே வந்துட்டார், கேது இங்கே வந்துட்டார், சூரியன் இங்கே இருக்கார், சனி இங்கே இருக்கார், அப்போது பயமுறுத்தல வேண்டாம். ஒரு கிரகம் நெகட்டிவாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதன்மையாக இந்த மேஷ ராசி என்ற சொன்னவுடன் 12ஆம் இடத்துல சனி பகவான், 7.5 சனி தொடங்கிவிட்டது. அப்போ இது விரைய சனி காலம், நிறைய செலவுகள் ஏற்படும் என்பதெல்லாம் ஒரு பொதுவான மேலோட்டமான பலன்களாக இருக்கும் ஒரு சனி பகவானை வைத்து பேசுகின்ற போது. அடுத்து பார்த்திங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. அவருடைய பார்வைகள் எந்த இடத்துக்கு பதியுது? 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். பொதுவாக 3, 6, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கின்ற போதும் அந்த இடங்களில் பார்க்கின்ற போதும் அந்த இடங்களுக்கு யோகமான பலன்களை, சாதகமான பலன்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ முதன்மையாக என்னென்னா, விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வம்பு, வழக்கு, போட்டி, பிரச்சனை, எதிர்ப்புகள் என்ற நிலையெல்லாம் மாறும். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். ஒரு தன்னம்பிக்கையோடு நடைபெறக்கூடிய ஒரு நிலை இவர்களுக்கு இருக்கும். விரைய சனி தான் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு நடைபெறக்கூடிய நிலை உருவாகும். ஒரு பக்கம் 2ஆம் இடத்தை பார்க்குறார், தன குடும்ப வாக்குஸ்தானம்.
முடிந்த வரையில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையை ஏற்படுத்தும். பண புழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பணத்தை வெளியில் கொண்டு செல்லும்போது கூட கவனமாக இருக்கணும். பெரிய மனிதனுடைய நட்பு என்பது இந்த நேரத்தில் பாதுகாக்கும். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஆண்டு தொடங்குகின்ற போது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது திருமண யோகம் வந்தாச்சு மேஷராசினருக்கு. நான் அதுதான் சொன்னேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கிரகத்தையும் பார்க்கணும். ஒவ்வொரு கிரகமும் எப்படி சஞ்சரிக்கிறாங்க, எங்கே பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். அப்போ திருமண யோகம் வந்தாச்சு. அப்படி திருமணம் முடிந்தவர்களுக்கு ஒரு தகராறு ஏற்படும் இல்லையா கணவன் மனைவிக்குள்ள, அப்படி ஏற்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்றாக வாழக்கூடிய நிலை ஏற்படும், ஒற்றுமை உண்டாகும். பிரிந்து சென்ற நண்பர்கள், கூட்டு தொழில் எல்லாவற்றிலும் ஆதாயம் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், விஐபி ஆதரவு கிடைக்கும், அரசியல் செல்வாக்கு உண்டாகும். ஒரு சொந்த வீடு கட்டிட்டு குடிப்போகக்கூடிய நிலை உண்டாகும். முடங்கி கிடந்த தொழில்கள்லாம் முன்னேற்றம் அடையும். புரியுங்களா? வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு உயரும். இப்போது குருவுடைய சஞ்சாரம் பார்வைகள் பார்த்தீங்கன்னா இந்த சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராகு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரையில் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த நல்ல நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் மேஷராசினருக்கு இருக்குது. அடுத்து கடகத்தில் உச்சமடையும் போது கூட பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடம் கொடுத்த குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு. அப்போது அந்த சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னா சுப பலன்களாக மாறிவிடும். அப்போ செலவு கூட எப்படி இருக்குன்னா சொந்த வீடு வாங்கலாம், சொந்த வாகனம் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம். இப்படி சுப செலவுகள் குரு என்ன பண்ணுவார், அதை சனி செஞ்சாகணும். அப்போ இந்த ஆண்டு சனியை பற்றி, ஏழரை சனியை பற்றி மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுங்களா? அடுத்து அதிசாரமாக சிம்மத்துக்கு வருவார். அந்த நிலைப்பாடு ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு குரு பாதுகாப்பார். நவம்பர் 13 வரை ராகு பாதுகாப்பார். பிரச்சனைகள் இல்லாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். மேஷ ராசி செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் தான் இவங்களுக்கு வந்து இப்போ மந்திரியாகவும் இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பதறுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது எந்த கிரகமுமே, அதாவது இது வந்து ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கம்மா. எந்த கிரகமே முழு சுப கிரகமும் இல்லை, முழு கெட்ட கிரகமும் இல்லை. அவங்களோட நம்ம எப்படி அலைன் ஆகிறோன்றதை பொறுத்து தான். ஸோ சனி பகவான் வராருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ இது வந்து விரைய சனி, செலவாக போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு செலவு ஆகணும், செலவு பண்ணணும், அவ்வளோதானே. நீ பைக்கில் இப்போ காஸ்ட்லியான ஸ்பீடான பைக்கில் காசு போட்டு எங்கன்னா வழிக்க விழுந்தினா அதுவும் செலவு தான். இல்லை அந்த காசை எடுத்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அதுவும் செலவு தான். இவங்களுக்கு வந்து 4ஆம் வீடு சூப்பராக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும். இப்போ மேஷராசி சனி பயிற்சியே நடக்கட்டும். இப்போ மேஷராசி காசு போட்டாங்கன்னா நல்லா வளரும் முதலீட்டு. ஆனால் என்னென்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இல்லை கமோடிட்டிஸா கோல்டா நிலமான்றது அவங்க ஜாதகத்துக்கு எந்த அமைப்பு நல்லா இருக்குன்றதை செக் பண்ணி போட்டாங்கன்னா இப்போ போடுற காசு நல்லா வளரும். இது ஒன்று. இதுதான் விரைய சனியை நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இதுதான் சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதாவது எங்கள் தம்பிங்களே நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட அதான் சொல்லுவேன், அதாவது நான் செட்டில் ஆகிட்டு பண்ண போகிறேன், வீடு வாங்கிட்டு பண்ண போகிறேன், அந்த கதையே இல்லை. அப்படி கேட்குறவங்களும் வேணாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இவன் வளருவான் கரெக்டாக கணிச்சு அறிவோடு வரவங்கள கல்யாணம் பண்ணிக்கும். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். இதை விட்டுட்டாங்கன்னா அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு விண்டோ மாதிரி. இப்போ கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக ஓப்பன் ஆகிருக்கு, அதை பண்ணலாம். மேஷ ராசியில் வந்து நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுவும் மேஷத்தில் பரணியில் வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஈகோ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, டக்குன்னு ஈகோ ட்ரிகர் ஆகிடும். ஆனால் பட் என்னென்னா விட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா அன்பு காட்டுறது தான் ஜாஸ்தியாக காட்டுவாங்க. அப்போது லவ் பண்ணுறது பிரச்சனையாக இருக்குன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, நிம்மதியாக போயிடும். ஏன்னா கல்யாணத்துக்கான வீடு நல்லாயிருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்க டைம். பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க டைம். பிஸ்னஸும் நல்லா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸை தேடி எதனா பார்ட்னர் தேடினீங்கன்னா அந்த பார்ட்னரும் கிடைக்கும். இப்போ எனக்கே வந்து என்னென்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்ன தெரியல. இப்போ இந்த இன்டர்வியூ பற்றி என்னோடய பழைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவனே லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எப்படின்னே தெரியல, அதுவாக வரும். அந்த கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பார்ட்னர். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ உழைப்பாவோ இல்லை ஒரு ஐடியாவாவோ எப்படியோ உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையும். பிஸ்னஸுமே நல்லபடியாக வளரும். சரிங்களா? இதெல்லாம் சூப்பராக இருக்கிறது. இதை பயன்படுத்தலாம். சரி, எதில் நான் வந்து கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது ஹெல்த்து. பொதுவாகவே மேஷ ராசி வந்து சூடு உடம்பு. அவங்க அதை சொல்ல அவங்களுக்கு வந்து மார்கழி மாதத்தில் கூட முகத்தில் பரு வரும். அந்த அளவுக்கு அது வந்து சூட்டான உடம்பு. இன்னொன்று இவங்களுக்கு அந்த பிபி ரத்தம் சம்மந்தமான இந்த இஷ்யூஸும் வரும். அப்போ என்னென்னா இதுதான் நம்ம உடம்பு. இதை வந்து நான் பயாலஜியாக பேசுகிறேன். இதுதான் என் உடம்பு. இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போது அவங்க எடுத்துக்கிற உணவு எல்லாமே ஒரு கூல் பண்ணுற உணவை எடுத்துக்கணும். கூழுன்றதே அவங்களுக்கு தான் மெயினாக. ஆடி மாதத்துலலாம் மெயினாக கூழ் குடிக்க வேண்டியது அவங்க தான். கூழ் மோர் இந்த மாதிரி குடித்து உடம்பை அவங்க சரி பண்ணிக்கிட்டாவே, உடம்பு அடங்கிட்டாவே மனசு அடங்கிடும். சரிங்களா? ஏன்னா இப்போ இவங்க 5ஆம் வீடும் இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது பயங்கரமாக குழப்பிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஆஃபீஸில் ஒரு மேஷராசிக்கிட்ட ஒரே ஒரு டாஸ்க் கொடுங்க, உங்களுக்கு திருப்பி உங்களை குழப்புற மாதிரி எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு பாருங்கள். மனசு வந்து குழப்பிப்பாங்க. அதுக்கு ரொம்ப இப்போ அவங்கள போய் நீ தவம் பண்ணனா மேஷராசியில் தவம் பண்ணாது. ஒரு இடத்துல ஒரு சேரில் 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால உட்கார முடியாது. அவங்கள எங்கே நம்ம தவம் பண்ண சொல்கிறோம்? ரொம்ப சிம்பிள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புல கான்சன்ட்ரேஷன் வரும். உடம்புல கான்சன்ட்ரேஷன் வந்தால் மனசில் கான்சன்ட்ரேஷன் வரும். மனசு இருந்தாலும் அவங்க பண்ணுற வேலைகள் எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஹெல்த்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னாவே அவங்களும் சீராக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிலையும் ஆட்டோமேட்டிக்காகவே சொல்யூஷன்ஸ் வந்துடும். இது ஒன்று. ஆஃபீஸை கவனமாக இருக்கும். அவங்க கொலீக்ஸ் கிட்ட பேசும்போது ஜென்ரலாக மேஷராசி எங்கே பிரச்சனையில் மாட்டோன்னா, அவங்க பிரச்சனையை விட மற்றவங்களுக்கு பிரச்சனை போது நான் போய் முன்னே நிற்கிறேன்னு நிற்பாங்க. அதில் தான் மாட்டுவாங்க. அது இல்லாமல் நம்ம நான் சரியில்லை, சனி பயிற்சி ஆரம்பிச்சு கம்முன்னு போய் உக்காந்துட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிரமாதமான வருஷம் அமையும்.